ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஸோ நாகராஜன் சாது அவர்கள் சமீபமாக ஒரு இன்டர்வியூவில் நிறைய விஷயம் பேசியிருந்தார். ஸோ அதில் ஒரு 3 விஷயம் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இந்த உலகத்தில் எல்லாமே ஒரு எக்ஸ்சேஞ்சாக இருக்குது. காசு கொடுக்குறோம், காய்கறி வாங்குகிறோம். கணவன் சொல்கிறான், நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், நீ எனக்கு அன்பாக கூட இருக்க மாட்டேற, அதனால் அவள் அன்பு கொடுக்குறா. ஸோ அது எக்ஸ்சேஞ்சு. குருமார்கள் காசு வாங்கிட்டு நான் உனக்கு உபதேசம் பண்ணுறேன்றாங்க, அதுவும் எக்ஸ்சேஞ்சு. ஆனால் அன்கண்டிஷ்னல் லவ்ன்றது ஒரு சிலர், கோடியில் சிலர் இப்போவும் இருக்கிறாங்க. அது அப்பா அம்மா கிட்ட காட்டுற அன்பாக இருக்கலாம், குழந்தைக்கிட்ட காட்டுற அன்பாக இருக்கலாம், இந்த மாதிரி சொல்கிறாரு. பட் எப்போவுமே அன்கண்டிஷ்னல் லவ் கொடுக்கறது கடவுள் சிவபெருமான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உண்மையிலே அன்கண்டிஷ்னல் லவ் கடவுள் மட்டும்தான் கொடுப்பாரு, மனிதனால் கொடுக்க முடியாது. ஏன்னா மனிதர்கள், அது அப்பா அம்மாவாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஏதோ ஒரு நம்பிக்கை உண்டு. அதை விட முக்கியம், அவர்கள் செய்த கர்மத்திற்கு பலன் உண்டு. இப்போ அன்னதானமே பண்ணுறாங்க. ஸோ அன்னதானம் பண்ணுறத நான் அன்னதானம் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறது, இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறது, இந்த மாதிரி பிஸ்னஸாக இப்போ ஆயிடுச்சு. பட் அப்படி எல்லாம் பண்ணாமல், யாருக்கும் தெரியாமல் அன்னதானம் பண்ணால் கூட, இல்லையா, கோயிலில் அன்னதானம் பண்ணுறது காசு அனுப்புகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாலும் கூட அதற்கான பலன் உண்டு கண்டிப்பாக. ஆனால் அந்த பலன் இருக்குதுன்னே உங்களுக்கு தெரியாமல் பண்ணாலும் பலன் உண்டு, நாஸ்திகர் பண்ணாலும் பலன் உண்டு. ஆனால் கடவுள் கொடுக்குறாரு பார்த்தீங்களா அன்பு, அதற்கான பலன் அவருக்கு கிடையாது. எப்படி கிடையாது அப்படின்னா, கடவுள் கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு சொல்கிறார், இந்த பூமியை நான் சொர்க்கமாக படைத்தேன் 5000 வருடத்துக்கு முன்பு. 2500 வருஷம் கழிச்சு இதே பூமி நரகம் ஆயிடுச்சு, அதனால தான் துக்கத்தை அனுபவிக்கிறீங்க. மீண்டும் சொர்க்கத்துக்கு போனால் சொர்க்கத்தில் எப்படி இருப்பீங்கன்னு நான் சொல்கிறேன். சொர்க்கத்தில் காம கோபம் பற்றி பேராசாங்கன்னா என்னன்னே தெரியாமல் பரிசுத்தமாக இருந்தீங்க, அதனால் அங்கே எந்த துக்கமும் இல்லை. அளவற்ற செல்வம் இருந்தது, அழகு இருந்தது, ஆரோக்கியம் இருந்தது, ஒவ்வொரு ஜீவராசிகளும் ஒன்றுக்கு ஒன்று அன்பாக இருந்தது. இப்போ எல்லாம் சுயநலமானது காரணம் அழியக்கூடிய உடம்புன்னு நினச்சிட்டிங்க. சொர்க்கத்தில் அழிவற்ற ஆத்மான்ற உணர்வில் இருப்பீங்க. அதாவது உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால் தான் இங்கே போட்டு வைக்கிறோம். அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, எல்லா காரியத்தையும் உடல் மூலமாக பண்ணுது. அதனால் அவங்க ஒருவர் ஆத்மானை பார்த்து பேசுவாங்க. அவங்களுடைய கவனம் ஆத்மாவில் சதா இருக்கிறதுனால ஆனந்தமாக இருப்பாங்க. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தமும் அமைதியும். இப்போ மீண்டும் அந்த நிலைக்கு நீங்கள் வரணும். அந்த சக்தி உங்களுக்கு இல்லாததுனால அந்த சக்தியில் எப்பவும் நிரம்பி இருக்கிற என்னை நினைவு செய்யுங்க. ஏன்னா கடவுள் நம்மள மாதிரி பிறப்பிறப்பு சக்கரத்தில் சிக்கிறது கிடையாது, தாயின் கர்ப்பத்தில் ஒருபோதும் பிறக்கிறது கிடையாது. ஸோ ஒருவனையே நினைக்க ஆத்மாவுக்குள்ளே மீண்டும் அந்த சக்தி நிரம்பும். வெளி உலக கவர்ச்சியிலேருந்து உங்களுடைய புத்தி விலகும். இப்போ வெளி உலக கவர்ச்சியில் புத்தி மயங்கிடுச்சு, உடல்னு நினச்சிட்டிங்க. அதனால் புலனின்பத்துக்கு அடிமையாகி காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தினால உந்தப்பட்டு நிறைய பாவம் செஞ்சிட்டிங்க. ஆனால் தான் துக்கம். ஸோ இயற்கை சீற்றமாக இருக்கட்டும், எதா வேணாலும் இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், எல்லா துக்கத்திற்கும் காரணம் அதுதான். ஸோ இப்போ பாவம் செஞ்சிட்டிங்க, அந்த பாவத்தை நீங்களே அழிக்கிறதுக்கான வழியை சொல்கிறாரு. என் ஒருவனை நினைவில் இருந்து அந்த குணங்கள், காமம், கோபம், பற்று, பேராசாங்கன்னா என்னன்னே தெரியாத நிலை அடைய. ஏன் இதுக்கெல்லாம் காரணம் உடம்பு தானே. உடல்னு ஒன்று இருக்கிறதே மறந்துடு, வெறும் ஆத்மான்னு ஒன்று சிவபரமாத்மாவை நினைவு செய்ய. அவர் செம்பன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சிவத்தந்தையை அப்பான அன்பாக நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்றாங்க, கடவுள் ஒருத்தர் தான், அதனால தான் காட் இஸ் லவ்ன்றாங்க. இப்போ இந்த ஞானத்தை கொடுத்து நம்ம மீண்டும் சொர்க்கத்துக்கே அனுப்புகிறார். அளவற்ற செல்வம் இருக்க போகுது, அழகு இருக்கும், பயப்பட தேவையில்லை, ஆக்சிடெண்ட் ஆகாது, திடீர் மரணம் இருக்காது, கற்பழிப்பு இருக்காது, காமம்னா என்னன்னே தெரியாது யாருக்குமே. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது தான் மனைவி கர்ப்பமாவாலே தவிர காமத்தினால் கிடையாது. தங்க வைர வைடூரியம் கொட்டி கிடக்கும் ராஜா மாளிகையில், ஆயிரக்கணக்கான வேலைக்காரர்கள் இருப்பாங்க. ராஜாராணி ஜாலியாக வெளியில் சுற்ற போயிடுவாங்க, லாக்கர்லாம் இருக்காது. எந்த வேலைக்காரர்களுக்கும் அதை எடுக்கணுன்ற எண்ணம் கூட வராது. ஸோ அந்த மாதிரி பரிசுத்தமாக இப்போ ஆகணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஆத்மான்னு மீண்டும் பரமாத்மாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்கன்றார்.
இதை ஒரு வயோதிகர் உடலில் வந்து சொல்கிறார். அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மா குமாரிகள். அதாவது பிரம்மா மூலமாக சிவனுடைய குழந்தையானதுனால பிரம்மாவுக்கும் குழந்தைகள். ஸோ இந்த ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக முரளி அப்படின்ற பேரில் கிடைக்குது. காரணம், இதை நடத்துகிறதே கடவுள். ஆனால் இதோடைய பலனை கடவுள் அடைவாரா அப்படின்னா கிடையாது. உலகம் அழிகிற வரைக்கும் ஞானத்தை கொடுத்துட்டு நம்ம எல்லோரையும் உடல் உணர்வை மறக்க வச்சு அழிச்சிட்டும் போயிடுவார். அதுக்குள்ளே சொர்க்கத்திற்கு தகுந்த மாதிரி யார் 100% தூய்மை ஆகிறாங்களோ அவங்க சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் வருவாங்க. தூய்மை எந்தளவுக்கு கம்மியாகுதோ அந்த அளவுக்கு லேட்டாக வருவோம். ஒன்ஸ் வந்துட்டால் மறுபிறவி எடுத்து கடைசி வரைக்கும் வந்துடும். ஆனால் கடவுள் சொர்க்கத்திற்கு வருவது கிடையாது. அப்போ சொர்க்கத்துக்கு அதிபதியாக ஆக்குறார், ஆனால் அவர் வர்றது கிடையாது. அதான் அன்கண்டிஷ்னல் லவ். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு இல்லையா? அவருக்கு நல்லாவே தெரியும் சொர்க்கத்துக்கு போன அப்புறம் நீங்கள் கடவுளை மறந்துடுவீங்க, தெரிஞ்சே தான் அனுப்புகிறார். இதுதான் அன்கண்டிஷ்னல் லவ். மற்றபடி மனிதர்களுடைய எந்த அன்பையும் அன்கண்டிஷ்னல் லவ்னு சொல்ல முடியாது. அதுக்கு சிறந்த உதாரணம், இப்போ திருவண்ணாமலை கிரிவலத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுற திருவண்ணாமலை 360 வினோத் இப்போ கோபம் கொண்டு நாகராஜை எதிர்த்து வீடியோ பதிவெல்லாம் போடுறார். ஆக்சுவலாக அவருடைய சேனலில் முதல்ல பேசி தான் நாகராஜ் ஃபேமஸே ஆனது, பிரபலமாக்குனார். இப்போ நிறைய மனக்கசப்பு வந்திருக்கும் போல இருக்குது. ஸோ அது இல்லாமல் இப்போ அவரையே எதிர்க்கிறார். ஸோ எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நல்லது செய்கிறதா தானே மனதுக்குள்ளே நினச்சிக்குவாங்க. ஆனால் இப்போ அவரே எவ்வளோ பெரிய கெடுதல் பண்ணுறார். இதுதான் மனிதர்களுடைய இது. அப்பா அம்மா அன்பாக இருக்கட்டும், கணவன் மனைவி அன்பாக இருக்கட்டும். ஸோ மறைந்த பிரம்மஸ்ரீ நித்யானந்தா அவர்கள் சொல்லுவாங்க, நீ 2 மாதம் அப்படியே படுத்து பாரான், ஒன்றும் வேலை செய்ய முடியாமல் பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளில போடான்னு சொல்கிறாளா இல்லையான்ட்டு அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப நிதர்சனமான உண்மை அவர் சொன்னார். அன்கண்டிஷ்னல் லவ் மனிதர்கள்கிட்ட இருக்க வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கி கள்ளத்தொடர்பு இருக்கிறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். ஏதோ ஒரு குறை மனிதர்கள்கிட்ட கண்டுபிடிச்சிட்டு அது இங்கே இல்லை, என் மனைவி கிட்ட கணவன்கிட்ட இல்லாதது அவகிட்ட இருக்குது, அவங்கிட்ட இருக்குது அப்படின்னு போயிடுறாங்க. ஸோ அன்கண்டிஷ்னல் லவ்ன்ற வார்த்தை மனிதனுக்கு பொருந்தாது. சரி, நாம் கடவுள் மேலே வைக்கிற அன்பு கூட கண்டிஷனோடு தான் சொர்க்கத்துக்கு போகணும்னு தான் வைக்கிறோம். அப்படி தான் வைக்கவும் சொல்கிறார். ஏன்னா லட்சியமே இல்லாமல் போய் காட்டில் போய் உட்காந்துட்டு இருக்கிறது, நாகராஜன் சாது மாதிரி இருக்கிறது, அது எந்த லட்சியமும் கிடையாது. ஸோ அதனால தான் அடுத்தது தியானத்தை பற்றி சில விஷயங்களை சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார் அவர். என்னென்னா திருவாசகத்துக்கு ஒரு வாசகத்திற்கும் முருகார் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் படித்தேங்க, நல்ல வேலை உருகலை அப்படின்ட்டு ஒரு ஆணவத்தில் நான் சமீபமாக பேசியிருந்தேன் அப்படின்னாரு. அந்த வீடியோ நானும் பார்த்துருக்குறேன். ஸோ அதில் அப்படி இருந்தேன்னா சமீபமாக ஒரு சகோதரி வந்து என்னை சிவபுராணம் படிக்க சொன்னாங்க. நான் கல் நெஞ்சக்காரன், யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என் கண்ணில் சொட்டு கண்ணீர், ஒரு பரிதாபம் எதுவுமே வராது. ஆனால் அன்றைக்கி சிவபுராணம் படிக்கும்போது தாரையாக கண்ணீர் சிந்தது. ஏன் வந்ததுன்னே எனக்கே தெரியல, அப்படி அழுதேன். ஸோ இதையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஸோ அப்போ அகந்தையில் இருந்ததுக்கு இப்போ அது ஒரு அகந்தைன்றதை உணர வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்தது முக்கியமான விஷயம் தியானம் பற்றி சொல்லியிருப்பார். ஸோ தியானத்தினால நீங்கள் கடவுளை அடைய முடியுமா? சத்தியமாக முடியாது. முக்தி அடைய முடியுமா? சத்தியமாக முடியாது. மேல்நிலை அடைய முடியுமா? சத்தியமாக முடியாது. ஏதாவது பில்லி சூன்யம் பண்ண முடியுமா? அதுவும் பண்ண முடியாது. ரித்தி சித்தி அடைய முடியுமா? அதுவும் முடியாது. தியானத்தினால உங்கள் மனசை வேணால் எது வேணாலும் பண்ணலாம், கட்டுப்படுத்திக்கலாம். நிறைய எண்ணங்கள் வருதுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஸோ ரொம்ப தீவிரமாக தியானம் பண்ணிங்கன்னா அது ஒரு சமாதி நிலையை அடையும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் அவர் தியானம்னா இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறதுன்னு நினச்சிக்கிறீங்க, அப்படி கிடையாது. எதெல்லாம் உங்கள் மனதுக்கு அமைதியை கொடுக்குதோ அதெல்லாம் தியானம் தான். ஸோ ஒரு குழந்தையை பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் கோபம் எல்லாம் போகுதா? அது தியானம். ஒரு மலரை பார்த்தால் மனம் அமைதியாகுதா? தியானம். மியூசிக் கேட்டால் மனம் அமைதியாகுதா? தியானம். கணவன் மனைவி சண்டை போட்டுட்டு மனைவி அப்படியே போய் காய்கறி வெட்டி பாத்திரத்தெல்லாம் கழுவும்போது அப்படியே மனம் அமைதியாகுதா? அது தியானம். ஸோ அந்த வாழ்க்கையே தியானம்.
அப்படின்னு சொல்கிறாரு. நான் அது மாதிரி என்னை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் என்ன தியானம் பண்ணுவீங்களா இல்லையா, எந்த நேரமும் நடைமேடையில் உட்காந்துட்டு பேசிகிட்டே இருக்கிறீங்களே அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ நான் இது சாகும் வரை பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இதுதான் தியானம், இந்த வாழ்க்கை முறை தான் தியானம், இதுதான் என்னுடைய மனதை அமைதிப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாரு. இன்னும் சிலர் ஏன் அந்த வேலையை விட்டுட்டு இங்கே இங்கே நல்லா தானே இருந்தீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். ஒரு குழந்தைக்கு புளிப்பு மிட்டாய் பிடிக்குது, அதுதான் சொர்க்கம்னே நினச்சிட்டு இருக்குது, எப்போ பார்த்தாலும் புளிப்பு மிட்டாயே கேட்குது. ஆனால் அதே பெண்ணே பெருசாகிடுச்சு, ஒரு காலேஜ் போகும்போது எனக்கு லட்டு பிடிக்குதுன்னு கேட்குறா. ஏன் நீ அப்போ கேட்டனா, அப்போ எனக்கு அது பிடிச்சது, எனக்கு இப்போ இது பிடிக்குது. ஸோ அந்த மாதிரி நான் அந்த ப்ரொஃபஸர் வேலை இதெல்லாம் ஒரு காலத்தில் பிடிச்சது இருந்தேன், அந்த ஆசை விட்டு போச்சு, இப்போ துறவரம் வந்துட்டேன், இதுவும் நிரந்தரம் கிடையாது, இதையும் கடந்து போகும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். ஸோ குறிப்பாக அந்த தியானம் பற்றி அவர் சொன்னார் இல்லையா, அதில் 100% பொய்யனும் சொல்ல முடியாது, 100% உண்மைனும் சொல்ல முடியாது. ஏன்னா தியானம் என்பது வாழ்க்கை கிடையாது, தியானத்தை வாழ்க்கையாக மாற்றிக்கணும். அவர் நினைக்கிற மாதிரி எது பண்ணால் மனம் அமைதியாக வருது அதுதான் தியானம் அப்படின்னா, காமத்தில் விழுந்தால் மனம் அமைதியானால் அதுக்கு பேர் தியானமா? தண்ணி அடித்தா மனம் அமைதியாக, அதுக்காக தான் தண்ணி அடிக்கிறாங்க இல்லையா, ரொம்ப டென்ஷன் ஆனால் தண்ணி போட்டால் தான் தூக்கமே வருதுன்றான், அப்போ அதுக்கு பேர் தியானமா? ஸோ அது தியானம் கிடையாது. மனதை அது இஷ்டத்துக்கு அலைய விடுறதுக்கு பேர் தியானம் கிடையாது. ஸோ உண்மையிலே இப்போ மனிதர்கள் பண்ணுற எதுவுமே தியானம் கிடையாது. மூச்சை கட்டுப்படுத்துறது, ஓம் நம சிவாயா சொல்கிறது, எதுவுமே தியானம் கிடையாது. கடவுளை நினைக்கிறது தான் தியானம். அது யாருக்குமே தெரியாது. ஏன் கடவுள் எப்படி இருப்பார்னே தெரியாது. நாகராஜன் சாது கேட்டால் என்ன சொல்லுவார், கடவுளுடைய ஒரு துகள் தான் நாமே தான் கடவுள்னுவார். ஏற்கனவே சொல்லியிருக்காரு, அதை பற்றிலாம் வீடியோ போட்டிருக்கிறோம். அப்புறம் எப்படி கடவுளை நினைப்பார்? எதை நினைக்கிறதுன்னு தெரியாதனால தான் அவர் பேசிகிட்டு இருக்கிறார். அதனால தான் தியானம்னா என்னன்னு யாருக்கும் தெரியல. சுவாசத்தை கவனிக்கிறாங்க, சக்கரத்தை நினைக்கிறாங்க, ஓம் மந்திரம் சொல்கிறாங்க, எதோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ கடவுள் சொல்கிறார், நான் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறேன், என் நினைவிலேயே இருங்க, அதுதான் தியானம். எப்படி இருக்கணும்? எந்த காரியம் செய்தாலும் உங்களுடைய புத்தி இறைவனோடையே இணைஞ்சு இருக்கணும், வேறு எதுலேயுமே வரக்கூடாது. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்காரா, ஸோ அவருடைய நினைவிலேயே இருக்கணும். இருக்க காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாம் போயிடும். ஏன்னா ஆரம்பத்தில், அதாவது இப்போ காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் மூழ்கி இருக்கிறோம். நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, இதெல்லாம் சொர்க்கத்தில் இருக்காது. அதை கொடுப்பதற்காக தான் கடவுள் இந்த ஞானத்தை கொடுக்கிறார். ஸோ அப்போ அவருடைய நினைவிலே மூழ்கிறது, மூழ்க வரும் ஒரு ஆனந்தம், அது ஆத்மாவுடைய உண்மையான குணம். ஆனால் வெளி உலக விஷயங்களை மயங்கினதுனால நீங்கள் உள்நோக்கி போக முடியல. ஸோ அப்போ உள்நோக்கி உங்களுடைய கவனம் உங்களுக்குள்ளேயே இருக்கணும். அதாவது உங்களுடைய ஆத்மா புருவமத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்குது, அதில் தான் மனம் புத்தி இருக்குது. அது எப்படி இருக்குது? அமைதியாக இருக்குதா? இறைவனின் நினைவில் இருக்கும்போது தான் அந்த அமைதி இருக்கும். வெளி உலக விஷயத்தில் மயங்கிறதுனால கிடைக்கிறது அமைதி கிடையாது. தானாகவே தனக்குத்தானே அது அமைதியாக இருக்கும். ஆனால் வெளி உலக விஷயத்தை மயக்கத்தில் இருந்ததுனால உங்களுக்கு அமைதினா என்னன்னு தெரியல. காரியம் செய்யணும் இல்லையா? இதில் என்ன ஒரு காமெடினா, எதுவுமே செய்ய மாட்டேன்னு காட்டில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கே போய் நான் பேசிகிட்டு இருப்பேன், இதான் தியானம். அது குடும்பத்தில் இருந்துக்கிட்டு, வீட்டில் இருந்துக்கிட்டு, ஆஃபீஸ்லலாம் நிறைய பேர் கிடைப்பாங்களே பேசுகிறதுக்கு இல்லையா? வேலை செய்யணும், அதான் கர்ம யோகம். வேலை செய்யாமல் யாராலையும் இருக்க முடியாது. வேலை செய்யணும், ஆனால் உங்களுடைய புத்தி அந்த வேலையில் கூட இருக்கக்கூடாது, இறைவனோடு மட்டும் இணைஞ்சிருக்கணும். அப்படி இருக்கும்போது அந்த வேலை செய்கிற அந்த பலுவே தெரியாது, அந்த சுமை தெரியாது. குடும்பத்தில் இருக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், ஆனால் அந்த குடும்பம் என்னதுன்ற உணர்வே இருக்கக்கூடாது. இது எல்லாமே இறைவன் நினைவிலே மூழ்க மற்ற அனைத்தும் மறந்துடும். தானாக அது பாட்டு கை கால் காரியத்தை செய்யும். புத்தி இறைவனின் நினைவில் அந்த போதையிலே மூழ்கி இருக்கும். இதுதான் கர்மயோகம், கீதையில் சொல்லப்பட்டது இல்லையா? மற்றபடி காட்டுக்கு போயிடுறது, குடும்பத்தை விட்டுட்டு போகிறது, இது தியானம் கிடையாது.
ஏன்னா அங்கே விட்டுட்டு போயும் அவங்களுக்கு ஆனந்தம் இல்லைன்றது தெரியுது. அங்கே போய் கதை அடித்தாதான் ஆனந்தம் வருது. அது ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தாத்தா பாட்டிக்கெல்லாம் அதான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அதுக்கு பேர் தியானமா? மனம் அடங்க மாட்டேங்குது, ஒரு இறைவனோடு ஒடுங்க மாட்டேங்குது. ஸோ அதுக்கு பயிற்சி தேவை. ஒன்றும் இல்லை, நான் ஆத்மா, ஒவ்வொருத்தரும் ஆத்மா, என்னுடைய அப்பா சிவ பரமாத்மா, அவரை நினைத்து நினைத்து இந்த உலகத்தில் உள்ள அத்தனையிலிருந்தும் புத்தியை விளக்கணும். விளக்கும் பொழுது தான் உள்ளே இருக்கிற அந்த ஆனந்தம் தான் உங்களுடைய குணம்ன்றதை சுவைக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ மீண்டும் மீண்டும் அந்த சுவையிலே மூழ்க மூழ்க அந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் எல்லாமே உங்களை விட்டு போக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு தான் முதல்ல உடம்புன்றதே மறந்துடுங்க, வெறும் ஆத்மானு வந்து பரமாத்மா நினைவிலே மூழ்குங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ இது கண்டிப்பாக எல்லோருக்கும் இப்போ தேவை. ஏன்னா உலகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு தான் சொல்கிறாரு. 88 வருஷம் முடிஞ்சிச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உலக அழிவு இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பார்க்குறோம் எல்லா இடத்துலையும், இயற்கை சீற்றம் எல்லாமே. ஸோ நாகராஜன் சாதா அவர்கள் வந்து அவருடைய டென்ட்டு, நிறைய பேருடைய டென்ட்டெல்லாம் அரசாங்கம் எடுத்துகிட்டு போச்சு, அதனால் கடவுளுக்கு கோபம் வந்துடுச்சுன்றார். இதெல்லாம் நடக்கும், இன்னும் மோசமாக நடக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இந்த மாதிரி சாதுக்கள் இப்படிலாம் போகிறாங்க, கடைசியில் யார் சாப்பாடு போடுறாங்களோ அவங்களுக்கே சாப்பாடு கிடைக்காத நிலை வரும். அப்போ இவங்க நிலைமை என்ன ஆகும்? அப்போ இவங்க சாப்பாட்டை நினச்சிட்டு இருப்பாங்களா, கடவுளை நினைப்பாங்களா? ஆக்சுவலாக கடவுளை இப்போவுமே நினைக்கிறது கிடையாது. காரணம், கடவுளை பற்றி தெரியாது. எது கடவுள்னா, நீங்கள் அவர் ஆரம்பிக்கும்போதே எல்லாம் வல்ல ஆத்மாவுக்கு வணக்கம் அல்லது உயர்ந்த ஆத்மாவுக்கு வணக்கம்னார். ஸோ ஆத்மான்றது நாம், உயர்ந்தவர் பரமாத்மா கடவுள். ஸோ அப்போ ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்குமே அவருக்கு வித்தியாசம் தெரியல, அவருடைய தப்பும் கிடையாது, அது யாருக்குமே தெரியாது. ஸோ இப்போ இறைவன் வந்து சொல்கிறதுனால தான் இந்த ஞானம் கிடைக்குது. அவர் எங்கே உட்காந்துட்ருக்காரோ அதுக்கு பக்கத்திலேயே பிரம்மகுமாரி ராஜயோக தியான நிலையம், மியூசியம் எல்லாம் இருக்குது. ஸோ அங்கே போய் அவசியம் இந்த ஞானத்தை அவர் எடுத்தாருன்னா அனைத்தையும் விட்டுட்டு வந்ததுக்கு ஒரு பலன் இருக்கும். ஸோ விட்டுட்டு வர வேண்டிய அவசியமும் கிடையாது. வருவதே அது துறவரம். அது துறவரம்ன்றதே தனி. ஒரு காலத்தில் அதில் நன்மை இருந்தது. என்ன நன்மைனா, சொர்க்கத்தில் தூய்மையாக இருப்போம், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரமே இருக்காது. அங்கே இருந்தவர்கள் தேவதைகள். அடுத்தது இங்கே ஹிந்துன்னு மாறிடுறாங்க. ஏன்னா காமத்தில் விழுந்துட்டதுனால தேவதைன்னு சொல்லி நம்ம பேரை அசிங்கப்படுத்திக்க வேண்டாம். இப்போ இந்தியா பேர் இந்துஸ்தான், அதனால் இந்துஸ்தானில் வசிப்பவர்கள்ன்ற அர்த்தத்தில் இந்துக்கள்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ காமத்தெல்லாம் விழும்போது உலகம் அழிவை நோக்கி போகுது. ஸோ அதை தடுப்பதற்காக வருவது தான் துறவர மார்க்கம். நரகமாக ஆன பிறகு வர முதல் தர்மம். ஸோ எல்லா மதத்துலையுமே பார்த்திங்கன்னா, கிறிஸ்தவ மதத்துலேயும் அதே மாதிரி துறவரம், பாதிரியார்கள், கன்னிகாஸ்திரிகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ இந்த தூய்மை வந்து அந்த நாடு அழிஞ்சி போகாமல் இருக்க உதவி செய்யும். அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்கலாம். கிறிஸ்தவ நாடுகள், புத்த மத நாடுகள் ஓரளவுக்கு அமைதியாக இருக்கிறதுக்கு. யுத்தங்கள் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா, இந்த ஒன்று கம்யூனிஸ்ட் நாடாக இருக்கும், அல்லது இது இல்லாத வேறு மதங்களாக இருக்கும். தூய்மை போதிக்காத மதங்களாக, பிரம்மச்சரிய விரதம் போதிக்காத மதங்களாக இருக்கக்கூடிய நாடுகளில் தான் யுத்தங்கள்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால் அந்த நேரத்துக்கு உதவி செஞ்சுது துறவர மார்க்கம். ஆனால் இப்போ அவர்களே சக்தி இழந்துட்டுருக்காங்க. அதாவது அவன் வலுக்கட்டாயமாக தூய்மையாக இருக்கிறாங்க, அவங்க காட்டில் போய் இருந்தாலும் ஆத்ம சக்தி இழக்க தான் செய்யும். இது இல்லாமல் வெளியிலேருந்து இல்லற மார்க்கத்தினருடைய உணவு தானே சாப்பிட்றாங்க. தானாகவே காமம், கோபம் எல்லாம் வரும். அடுத்தது கணக்கு வேறு உண்டாயிடுது. மீண்டும் அவங்க குடும்பத்திலே போய் பிறப்பாங்க, அந்த காம உணர்வு இதுக்கெல்லாம் அடிமை ஆவாங்க. இருந்தாலும் முன் ஜென்மத்துடைய அந்த தொடர்ச்சி மீண்டும் துறவரம் அவங்கள பிடிச்சி இழுக்கும், வருவாங்க. ஆனாலும் ஆத்மா சக்தி இழந்துக்கிட்டே தான் இருக்கும், கீழான நிலையை நோக்கி போய்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ மேலான நிலைக்கு போகிறதுக்கான வழியை கடைசி நேரத்தில் மட்டும்தான் இறைவன் வந்து கொடுக்குறார். ஒரே ஒரு தடவை தான் கடவுள் வரார். கடவுள் ஒருவரே, வருவதும் ஒரு முறையே, அவர் கொடுக்கும் ஞானமும் ஒன்றே. அதோடைய சாரம் ஆத்மான்னு உணர்ந்து சிவபரமாத்மாவை நினைவு செய்யுங்கள். அவர் கொடுக்குற ஞானமாகிய முரளியை தினம் தினம் கேளுங்கள். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது, அதோடைய லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.